துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாமில் பிறந்த நீங்கள் பிறப்பாலேயே எல்லாவற்றிலும் ஒரு தராசை போல சமநிலையையும் நேர்மையையுமே உலகம் போற்றக்கூடிய கலையார்வமும் மென்மையான அணுகுமுறையும் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் காரகரான சுக்கிர பகவான் என்பதால் உங்களை சுற்றியுள்ள அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எந்த விதமான சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது என்று நினைப்பதை உங்களின் பிறவி குணமாக இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்கள் அருகில் சண்டை சச்சரவு நடந்தால் உடனடியாக ஓடிப்போய் அதனை நிறுத்தக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய அதே சமநிலையும் எவரையும் காயப்படுத்தக்கூடாது என்ற நல்ல மனமும் விட்டு கொடுக்கக்கூடிய தியாக குணமுமே உங்களுக்கு எப்படி எதிரியாக மாறியது, ஏன் இத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகள் நடந்தது என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காணவும் ஆரம்பிக்கலாம். துலாம் ராசிக்காரர்களை, முதலாவதாக நீங்கள் சமநிலை வைத்தாலும் அவமானங்களை உங்களால் தவிர்க்க முடியாமல் நடந்திருக்கும். துலாம் ராசியினரே, உங்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியமே எல்லாவற்றிலும் ஒரு சமநிலையை பேணுவதுதான், சமநிலையாக வாழுவதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றாலோ அல்லது பணிபுரியக்கூடிய இடத்தில் இரு தரப்பினருக்கு இடையே மோதல்கள் என்றாலோ நீங்கள் யாருடைய பக்கமும் சாயாமல் நடுநிலையாக நின்று சமரசம் செய்ய முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இரண்டு பக்கமும் காயங்கள் ஏற்படக்கூடாது என்று உங்களுடைய சொந்த நிம்மதியை நீங்கள் தியாகமும் செய்திருப்பீங்க அந்த ஒரு மனிதர்களுக்காக. நியாயத்தின் பக்கமும் நீங்கள் நின்று நல்ல ஒரு முடிவையும் நீங்கள் அளித்திருப்பீங்க. ஆனால் இந்த உலகம் உங்களின் அந்த உன்னதமான நடுநிலையை ஏற்றுக்கொள்ளாமல் மாறாக இரண்டு தரப்பினரும் சேர்ந்து உங்களை சுயநலவாதியாக சித்தரித்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் இருவருக்கும் சமமாக நடந்தது மிகப்பெரிய ஒரு தவறோ என்று நீங்கள் மனதார உணர்ந்திருப்பீங்க. இவன் இரண்டு பக்கமும் பேசி காரியம் சாதிக்கிறான், இவனுக்கு என்று ஒரு நிலையான கொள்கையே இல்லை என்று உங்களின் தூய்மையான தராசை கேலி செய்து உங்களை எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்திய போது நியாயமாக இருப்பதற்கா இந்த தண்டனை என்று உங்களுடைய மனமானது கதறி இருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இரண்டாவதாக, உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி உங்களை இழிவுபடுத்திய நபர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். உங்களுடைய இதயம் ஒரு மென்மையான பற்று துணியை போன்றதாக இருக்கும். உங்களிடம் உதவி என்று கேட்டு வந்துவிட்டால் அவர்களின் குணத்தை பார்க்காமல் உங்களின் நல்ல மனதால் அள்ளி கொடுத்து உதவக்கூடிய நல்ல ஒரு மனிதர்கள் நீங்கள்தான். உங்களின் நேரம், பணம், உழைப்பு என அத்தனையையும் மற்றவங்களின் முகமலர்ச்சிக்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள்தான். ஆனால் உங்களை சுற்றியிருந்த சுயநல கூட்டங்கள் உங்களின் இந்த இலகிய நல்ல மனதை தங்களின் சுய லாபத்திற்காக ஒரு ஏணியாக பயன்படுத்தி கொண்டிருக்கும். தங்களின் காரியம் முடியும் வரைக்கும் உங்களிடம் கைதட்டி நின்று காரியம் முடிந்த அடுத்த நொடியே உங்களை தேவையில்லாத பொருளைப் போல இழிவுபடுத்தி தூக்கி எறிந்திருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகளை எல்லாம் மறந்திருப்பாங்க. உங்களை ஒரு முட்டாளாக சமுதாயத்தில் சித்தரித்திருப்பாங்க. உங்களின் நல்ல மனமே உங்களுக்கு பெரிய சாபமாக மாறியதை எண்ணி நீங்கள் அதிகமாக கலங்கியும் பெருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். மூன்றாவதாக, நீங்கள் யாரையுமே காயப்படுத்தவில்லை, ஆனால் உங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது என்று நீங்கள் யோசிப்பீங்க. உங்களுடைய அகராதியிலேயே மற்றவங்களை காயப்படுத்துவது என்ற வார்த்தையே இதுவரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு சிறிய எறும்புக்கு கூட உங்களால் தீங்கு விளைவிக்க முடியாத வார்த்தைகளை மிகவும் கவனமாக பேசி உங்களுடைய எதிரிக்கு கூட ஒரு சிறிய மனக்காயங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் யாருக்கும் செய்யாத தீமைகள் அனைத்தும் உங்களுக்கு தீமைகளாகவே திரும்பி உங்களுக்கு தேடி வந்திருக்கும். நீங்கள் யாரெல்லாம் கண்ணின் இமை போல பாதுகாத்து ஒரு வார்த்தை கூட காயப்படுத்தாமல் வளர்த்தீர்களோ அவர்கள் உங்களை பொதுவெளியில் வார்த்தை சாட்டைகளால் அடித்து காயப்படுத்தியிருப்பாங்க. நம்ம யாருக்குமே துரோகம் நினைக்கவில்லையே, நமக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை, ஏன் இந்த துயரம் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் நீங்கள் நள்ளிரவில் தனியாக அழுது திருத்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய மனதில் இன்னமும் போகாமல் உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும், எந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். துலாம் ராசிக்காரங்களை, கடந்த காலத்தில் உங்களின் அசாத்திய சமநிலையும் எவரையும் காயப்படுத்தக்கூடாது என்ற நல்ல மனதையும் இந்த உலகம் ஏமாளித்தனம் என்று கேலி செய்தோம். உங்களை ஒடுக்க பார்த்த சமுதாயத்திற்கு முன்னால் நீங்கள் மீண்டும் உங்களுடைய கைகளில் தராசை ஏந்தி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை சாதித்து காட்டப்போகும் பொற்காலமும் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கப் போகிறது.
முதலாவதாக நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்காரங்களே, கடந்த காலங்களில் உங்களிடம் பணமோ அல்லது உழைப்போ இருந்திருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் வெளி உலக வாழ்க்கைக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய சமநிலையின்மையானது இருந்திருக்கும். ஒன்று, குடும்பத்திற்காக உழைத்து வெளியாரால் நீங்க அவமானப்பட்டிருப்பீங்க, அல்லது வெளியாருக்கு உதவி செய்து குடும்ப நிம்மதியை நீங்க இழந்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களுடைய நிலைமையானது முற்றிலும் மாறப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு சாதகமான கிரக மாற்றங்களால் உங்களின் அலைப்பாயக்கூடிய தராசு முள் நேராக நிற்கத் தொடங்கும். குடும்பம், வேலை, ஆரோக்கியம், ஆன்மீகம் என அத்தனையுமே சமமாக நிர்வகிக்கக்கூடிய அசாத்திய பக்குவம் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். இந்த துல்லியமான சமநிலைத்தான் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அடுத்த உன்னத நிலைமைக்கு உயர்த்த போகக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவும் உங்களுக்கு நிச்சயமா வரக்கூடிய நாளை முதல் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மூலம் நல்ல லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்க தொடங்கும். கூட்டு தொழில் மற்றும் கூட்டாளிகளை குறிக்கும் 7வது ராசி உங்களுடைய ராசியாக இருப்பதால் கடந்த காலங்களில் கூட்டாளிகளாலும் நீங்கள் நம்பிய நண்பர்களாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனி அந்த சாபங்கள் முறியடிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, நாளை முதல் நீங்கள் செய்ய போகின்ற புதிய தொழில் கூட்டணிகளோ அல்லது கூட்டு ஒப்பந்தங்களோ உங்களுக்கு அசுர வேகத்தில் லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் இதற்கு முன்பு கூட்டு ஒப்பந்தங்கள் போட்டால் அது உங்களுக்கு லாபங்களை கொடுப்பது கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள் முதல் கூட்டு தொழில்களை செய்தால் நல்ல ஒரு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். நல்ல ஒரு வேகத்துல லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரமும் இதுவாகத்தான் இருக்கும். உங்களை போன்ற நேர்மையான உங்களின் உழைப்பிற்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய புதிய கூட்டாளிகள் உங்களை தேடி வருவாங்க. அவங்களின் மூலத்தனமும் உங்களின் ராஜதந்திரமும் இணைந்து உங்களின் வணிகத்தை உலகளாவிய அளவிற்கு விரிவுபடுத்தி லாபத்தை பன்மடங்கு உயர்த்தக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே மாறிவிடும். மூன்றாவதாக, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பணமாக மாற ஆரம்பிக்கும். துலாம் ராசியினர் பொதுவாக ஒரு முடிவை எடுப்பதற்குள் தராசை போல இரண்டு பக்கமும் யோசித்தே காலத்தை நீங்க கடத்து வந்த ஒரு நபராக இருப்பீங்க. மற்றவங்களின் பேச்சை கேட்டு தவறான முடிவுகளை எடுத்து நீங்க பணத்தை இழந்திருப்பீங்க. ஆனா கடந்த கால துரோகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். யாரையும் நம்பக்கூடாது என்பதை உங்களுக்குள்ள உணர்த்தி கொடுத்திருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் மிகவும் தீர்க்கமானதாகவும் ராஜதந்திரம் மிக்கதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எதில் முதலீடு செய்ய வேண்டும், எந்த வேலைக்கு மாற வேண்டும் என்று எடுக்கும் உங்களின் சொந்த முடிவுகள் அனைத்தும் நேரடியாக பணப்புழக்கத்தை உங்களிடம் கொண்டு வந்தும் சேர்க்கும். உங்களின் முடிவுகளே உங்களுக்கான காந்த சக்தியாக மாறி பணத்தை ஈர்க்கக்கூடிய வித்தையை நீங்கள் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த உங்களுடைய வாழ்க்கையவை அதை நிச்சயமாக மாற்றவும் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை போக போக காலங்கள் உங்களுக்குள்ள காட்டி கொடுக்கும். எனவே இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா இல்லையா, நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். வேகத்தில் லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறது. இதுவரைக்கும் நீங்க இதற்கு முன்பு கூட்டு ஒப்பந்தங்கள் போட்டால் அது உங்களுக்கு லாபங்களை கொடுப்பது கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள் முதல் கூட்டு தொழில்களை செய்தால் நல்ல ஒரு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். நல்ல ஒரு வேகத்துல லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரமும் இதுவாகத்தான் இருக்கும். உங்களை போன்ற நேர்மையான உங்களின் உழைப்பிற்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய புதிய கூட்டாளிகள் உங்களை தேடி வருவாங்க. அவங்களின் மூலத்தனமும் உங்களின் ராஜதந்திரமும் இணைந்து உங்களின் வணிகத்தை உலகளாவிய அளவிற்கு விரிவுபடுத்தி லாபத்தை பன்மடங்கு உயர்த்தக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே மாறிவிடும். மூன்றாவதாக, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பணமாக மாற ஆரம்பிக்கும். துலாம் ராசியினர் பொதுவாக ஒரு முடிவை எடுப்பதற்குள் தராசை போல இரண்டு பக்கமும் யோசித்தே காலத்தை நீங்க கடத்து வந்த ஒரு நபராக இருப்பீங்க. மற்றவங்களின் பேச்சை கேட்டு தவறான முடிவுகளை எடுத்து நீங்க பணத்தை இழந்திருப்பீங்க. ஆனா கடந்த கால துரோகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். யாரையும் நம்பக்கூடாது என்பதை உங்களுக்குள்ள உணர்த்தி கொடுத்திருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் மிகவும் தீர்க்கமானதாகவும் ராஜதந்திரம் மிக்கதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும்.
நீங்கள் எதில் முதலீடு செய்ய வேண்டும், எந்த வேலைக்கு மாற வேண்டும் என்று எடுக்கும் உங்களின் சொந்த முடிவுகள் அனைத்தும் நேரடியாக பணப்புழக்கத்தை உங்களிடம் கொண்டு வந்தும் சேர்க்கும். உங்களின் முடிவுகளே உங்களுக்கான காந்த சக்தியாக மாறி பணத்தை ஈர்க்கக்கூடிய வித்தையை நீங்கள் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க.